வீட்டுக்காரமா ஒருவருக்கும் அப்படியே பதறாங்க. பிரதர் பிரதர் பிரதர்ன்றாங்க. அங்கிட்ட அக்கா பிரதர் சும்மா இருங்க பிரதர், கம்முன்றுங்க, அவங்களை விடுங்க விடுங்கன்றாங்க. கம்முன் இருக்கிறீங்களா இல்லையா? விசுவாசத்தில் அவருக்கு பூத்தணும், ஊழியம் பார்க்குறேங்கிறார், இதெல்லாம் அவருக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி முரட்டு விசுவாசமாக உள்ளது. அந்த முரட்டு விசுவாசம்னு சொல்லணும்ல, அதெல்லாம் அவங்கக்கிட்ட இருந்தால் நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன். சாப்பிடட்டும், கம்முன்றுங்க, ஆண்டவர் கூட இருக்கிறாரு, என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆகாது, கம்முன்னு இருங்க அப்படின்ட்டார். என் வீட்டுக்காரமாக்க ஒரு பக்கம் பதறது, அக்காவுமாரு ஒரு பக்கம் பதறாங்க. ஆனாலும் ஆண்டவர் கூட இருக்கிறார், ஒன்றும் ஆகாது. பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த பதிவிலும் கூட ஊழிய அழைப்பு பெற்ற ஒருவரும் ஊழியம் செய்யாமல் இருக்கக்கூடாது என்ற காரியத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். நோவாவின் பேழை சமாதானத்துக்குள்ளாக சென்றது. யோனாஸ் என்ற பேழை சமாதானம் இல்லாதபடி அலைக்கழிக்கப்பட்டு பல கடல் கொந்தளிப்பினால் மற்ற எல்லாவற்றினால் என்ன செய்யப்பட்டது, அலைக்கழிக்கப்பட்டு அவன் நிமித்தமாக போராட்டங்களோடு கடந்து செல்லப்பட்டது. அது மாதிரி ஊழிய அழைப்பு பெற்ற ஒரு நபர் எங்கே போய் என்ன வேலை செய்தாலும் என்ன செய்ய முடியாது, அந்த இடத்துல நிற்க முடியாது. ஏதாவது ஒரு காரியத்தினால ரீசன்னால என்ன ஆகும், அந்த இடத்த விட்டு வர்ற மாதிரி ஒன்றான கண்டிஷன் வரும். நான் தான் பல இடத்துலேயே நான் 7 வேலை செய்திருக்கிறேன் என்று நான் உங்களுக்கு கடந்த பதிவுகளிலெல்லாம் நான் உங்களுக்கு பதிவிட்டிருந்தேன். அதுபோல் இந்த ஊழிய அழைப்பு பெற்ற ஒவ்வொரு நபர்களும் கண்டிப்பாக ஒரு உதவி ஊழியமோ அல்லது ஒரு முழுநேர ஊழியமோ அல்லது உங்களால் இயன்ற ஏதாவது ஒரு ஊழியத்தை ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அந்த ஊழியத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அது செய்தால் தான் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார். இல்லைன்னா முறுமுறுப்பு பிரச்சனை பாடுகள் மத்தியில் தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டி வரும், கடந்து செல்ல வேண்டி வரும். அப்படி இருக்கிற அந்த கண்டிஷனில் நான் மெடிக்கல் ரெப் வேலை பார்த்துக்கிருந்தேன். எனக்கு டெய்லர் வேலை பார்த்துக்கிருக்கும் போது இந்த காரியங்களை காட்டிலும் மெடிக்கல் ரெப் வேலை எனக்கு உடன் ஊழியராக அவர் கூட போகிறதுக்கு வர்றதுக்கு எனக்கு அது ஒரு கொஞ்சம் சௌரியமாக இருந்தது. ஏன்னா ஒரு நாளைக்கு 10 டாக்டர்லேருந்து 12 டாக்டர் பார்க்க வேண்டியத காரியங்களை நாங்கள் முடிச்சுட்டு தான் நான் என்ன பண்ணுவேன், அவங்களோட போகிறதுக்கு எனக்கு காலையிலையோ சாயந்தரமோ ஏதோ டயத்தை ஒதுக்கி அதன்படி நான் செல்லும்படியாக எனக்கு அந்த நேரம் கிடைச்சது. அப்போ அவரோட போய்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு நாள், அதாவது ஏற்கனவே இருந்த ஊழியர் இருக்கும் போது நான் தெய்வீக சுகத்தின் மூலியமாக அவர்களுடைய ஜெபத்தின் மூலமாக தேவனிடத்தில் நான் விண்ணப்பம் பண்ணினது நிமித்தமாக ஒரு சின்ன சின்ன ஊழியம் அங்கங்கே போனாலும் முழு நேரமாக நான் என்ன செய்யலை, ஒப்பு கொடுக்கல. இந்த கல்லடப்பு பிரச்சனையிலேருந்து தெய்வீக சுகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அதாவது வானம் திறக்கப்பட்டு ஏற்கனவே 2-3 பதிவுகளுக்கு முன்னதாக நான் உங்களுக்கு பதிவிட்டுக்கிறேன், அதை பார்த்துக்கொள்ளுங்கள். தெய்வீக சுகத்தை பட்டு கல்லடப்பு ஆப்ரேஷன் இல்லாமல் நான் குணமாக்கப்பட்டேன், கல் வெளியில் வந்தது என்று கூறினேன். இப்போது நான் அந்த சமயத்தில் மெடிக்கல் ரெப் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த போதில் சின்ன சின்ன காரியங்கள் மட்டும் அவங்க கூட போவேன் வருவேன். அப்படி இருக்க போதில் திடீர்னு என்னென்னா ஒரு நாள் காலையில் கால்ஸ் முடிச்சுட்டு மதியம் ஒரு 2:30-3 மணி வரைக்கும் கால்ஸ், ஏன்னா கார்டு கொடுத்தோம்னா சில நேரம் 3 மணி கூட ஆக்கிடுவாங்க. அப்போ நான் கார்டு கொடுத்து நான் திருப்பூரில் கால்ஸ் முடிச்சுட்டு பல்லடை வந்து சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு அன்றைக்கி வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் வீட்டில் என்ன வச்சு பண்ணியிருந்தாங்கன்னா பாயாசம் வச்சுருந்தாங்க, பருப்பு பாயசம். நாகர்கோவில் வைப்பாங்க இல்லைங்களா, அந்த பாயாசத்தை வந்து வீட்டில் இருந்த சர்பத்து டம்ளர் இந்த இருக்குது பாருங்கள், இந்த டம்ளர் அளவுக்கு 2 டம்ளர் நல்லா இருக்கு நான் குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி ஒரு 3:30 மணிக்கு படுத்தவன் திரும்ப ஒரு 4:45 என்னால் எந்திரிச்சு என்ன செய்ய முடியல, கட்டில் இருந்து காலை கீழே எடுத்து வைக்க முடியல. அப்படியே கொண்டு போய் தள்ளுது, தலை அப்படியே கிருன்னு சுற்றுது, அப்படியே மயக்கமாக வருது, உலகமே சுற்றுற மாதிரி இருக்குது, போதை அடித்த மாதிரி இருக்குது. என்னடா அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்த இடத்துல அப்படியே படுத்துட்டு என்னை காலையில் உசுப்பி விடு, இப்போ என்னை நைட்டு உசுப்பிடாத, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு படுத்தோடனே வீட்டுக்காரம்மா என்னமோ ஏதோ நினச்சி பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி நீங்கள் படுங்க, ஏன்னா ரொம்ப அலைஞ்சிட்டு அங்கங்கே லேட்டாக வந்து சாப்பிட்டனால ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன நினச்சிட்டு விட்டுட்டாங்க. அப்போ எனக்கு அன்னைக்கு தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சாலும் அந்த ஒரு மாதிரியாகவே இருந்தது. அப்போ இது ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் ஒரு டாக்டர்கிட்ட காட்டுவோம்னு சொல்லி காலையில் என்ன பண்ணேன், லோக்கல் கால்ஸாக போட்டுட்டு அங்கே டாக்டர் எழிலா ரசன் அப்படின்ற ஒரு டாக்டர்கிட்ட நான் அங்கே பல்லடத்தில் அவங்க எம்டி அவங்கக்கிட்ட நான் போய் கேட்குறேன். அவர் நீங்கள் மெடிக்கல் ரெப்பாக இருக்கிறது சரி, சுகர் டெஸ்ட் பண்ணிங்களா அப்படின்னாரு. அப்போ எனக்கு வயசு 45 வயசு இருக்கும். அப்போது நான் என்ன பண்ணேன், இல்லை சார் அப்படின்னேன். அதை போய் பண்ணுங்கள் போங்க அப்படின்ட்டார். அப்போ நான் என்ன சாப்பிட்டுட்டு தான் போயிருந்தேன், ஏன்னா ஒர்க்கு டைம், அந்நேரம் சாப்பிட்டுட்டு போன டைமில்
போய் நான் சுகர் பார்த்தா ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, 560 தான் இருந்துச்சு. திட்டாத திட்டு பாய்க்கல, அப்படி திட்டினார் என்னைய டாக்டர். என்னையா அப்படியெல்லாம் நீ எல்லாம் ரெப்பாக இருந்துட்டு இப்படி போய் இது பண்ணிக்கிறீங்க. நமக்கிட்டே தெரியும் சுகர் பிரச்சனை இப்படி வந்து அப்படி ஆகணும், மயக்க வரும் தெரியும். ஆனால் அது நமக்கு இப்படி வரும்னு நமக்கு தெரியுமா? ஆனால் வந்தது வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பிறகு அதுக்கப்புறம் அவர் எழுதி கொடுத்த மாத்திரை மெட்ஃபார்மின் கிளமிப்ரிட் இதெல்லாம் போட்டு என்ன பண்ணாங்க, எழுதி கரெக்டாக ஒரு வாரம் கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டுட்டு திரும்ப ஒரு 10 நாள் கழித்து திரும்ப ஒரு டெஸ்ட்டை போடுவோம், அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு பார்க்கலான்ட்டார். நான் அந்த வாரம் இப்படி இருந்ததை அவங்க என் வீட்டுக்காரமாக சர்ச்சுக்கு ஃபோன் போட்டு சொல்லிட்டாங்க. அங்கே அக்காமாருக்கு அவங்க ஐயோ அப்படியா பிரதருக்கு அப்படியே ஆச்சா, சரி நாங்கள்லாம் ஜெபம் பண்ணிக்கிறோம் சொல்லி அவங்களாம் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ புதுசாக அந்த பிரதர் எப்போவும் ஊழியத்துக்கு கூப்பிட்டு போவார் இல்லைங்களா, ஒரு வாரம் நான் அவர் கூட போக முடியல. நான் மாத்திரை எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன். கரெக்டாக அவர் ஒரு வாரம் கழித்து என்னை பார்க்குறதுக்கு வீட்டுக்கே வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த போதில் பார்த்திங்கன்னா நான் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எப்பவும் போல் இந்த மாதிரி காலையில் ஒர்க்கை முடிச்சுட்டு ஈவினிங் கொஞ்சம் நாளைக்கு நான் போகாமல் ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்தேன். அப்போ அவர் கரெக்டாக காலையிலே ஒரு தடவை வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 11-12 மணிக்கு வந்தாங்க. அன்றைக்கி லோக்கல் கால்ஸ் போகிறது நான் என்ன பண்ணேன், அப்புறம் சரி கொஞ்சம் மனுஷரிச்சு போய் கொஞ்சம் சொல்லிவிட்டு பிரதர் வந்துட்டாங்க, பாஸ்டர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி வீட்டில் இருந்துட்டு சொல்லும் போதில் அவர் பேசிகிட்டே இருந்தவர் பக்கத்தில் இந்த மாத்திரை மருந்து எல்லாத்தையும் பார்த்தார். இத்தனை மாத்திரையும் மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் இங்கே ராபோஜன் எடுக்கிறதுக்கு சர்ச்சுக்கு வரீங்களா அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் சொல்லவே முடியல, ஏன்னா ஏற்கனவே தெய்வ சுகம் பட்டிருக்கிறோம், இப்போ இப்படி வேறு கேட்குறாங்களே என்ன சொல்கிறது தெரியலையே அப்படின்னு அப்படியே பக்குன்னு முடிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த மாத்திரையெல்லாம் தூக்குங்க, எல்லாத்தையும் கவரெல்லாம் முடிச்சு எல்லாத்தையும் கவர, சிஸ்டர் நீங்கள் கிளம்புங்க, நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார், 2 பேர்த்தையும் சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிட்டார். சர்ச்சுக்கு கூப்பிட்டு போய் அங்கே என்ன பண்ணார், அந்த மாத்திரையெல்லாம் வரும்போதே குப்பையில் போட்டு வந்திருக்கேன்ட்டார். நான் போகும்போதே வேறு வழி இல்லாமல் குப்பையில் போட்டேன், பணம் கொடுத்து வாங்கினா இருந்தாலும் பிரதர் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி குப்பையில் போட்டுட்டு நேராக அவர் முன்னாடி சர்ச்சுக்கு போய்ட்டால் நானும் போகிறேன். அங்கே அக்கா மாதிரிலாம் இருக்காங்க, என்ன பிரதர் எப்படி இருக்கிறீங்க அதெல்லாம் விசாரிக்காங்க. நல்லா இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கும் போதில் திருநெல்வேலி மஸ்கோத் அல்வான்னு சொல்லி ஜே அல்வா அப்படின்னு இருக்கும். அந்த அல்வா ஒரு 2 பாக்கெட் படப்படன்னு கட் பண்ணி காக்கலக்கு பாக்கெட் 2 பாக்கெட்டு சாப்பிட்டுங்க அப்படின்ட்டார். பிரதர் சும்மா இருங்க பிரதர், என்ன பிரதர் இப்படி அப்படின்னு, நீ முதல் சாப்பிடுங்க அப்படின்ட்டார். அதட்டினோடனே நான் மடன்னு கொஞ்சமாக சாப்பிட்டேன். இப்போ நீங்கள் சாப்பிடலாம், நீங்கள் தான் சாப்பிடுங்க, ஃபுல்லாக சாப்பிடுங்க உங்களுக்கு தான் அப்படின்ட்டார். நான் வேறு வழி இல்லாமல் ஒவ்வொரு தடவை சாப்பிட்டுட்டு திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எப்போ மயக்கம் போட்டு விழுவுமோ எங்கே நம்மளை இன்றைக்கி முடிச்சு போட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கிறேன். அல்வா சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் பார்த்தா ஒரு 3 லட்டு எடுத்து வைக்கிறார், இதையும் சாப்பிடுங்க அப்படின்னாரு. பிரதர் என்ன பிரதர் அப்படின்னு, நீங்கள் முதல் சாப்பிடுங்க அப்படின்ட்டார். நான் வேறு வழி இல்லாமல் லட்டையும் சாப்பிட்டேன், 3 லட்டும் சாப்பிட்டேன். சரி எப்போ மயக்கம் போட்டு விழ போகிறோன்னு தெரியலையானே அந்த ஒரு பயம் கிருன்னு வருமோ அப்படின்னு அப்படியே பயந்துகிட்டே இருக்கிற வீட்டுக்காரமா ஒருவருக்கும் அப்படியே பதறாங்க, பிரதர்ன்றாங்க. அங்கிட்ட அக்கா பிரதர் சும்மா இருங்க பிரதர், கம்முன்றுங்க, அவங்களை விடுங்கன்றாங்க. கம்முன் இருக்கிறீங்களா இல்லையா, விசுவாசத்தில் அவருக்கு பூத்தணும், ஊழியம் பார்க்குறேங்கிறார், இதெல்லாம் அவருக்கு வேணாமா அப்படின்னு சொல்லி முரட்டு விசுவாசமாக உள்ளது. அந்த முரட்டு விசுவாசம்னு சொல்லணும்ல, அதெல்லாம் அவங்கக்கிட்ட இருந்தால் நான் எல்லாம் கற்றுக்கிட்டேன். சாப்பிடட்டும், கம்முன்றுங்க, ஆண்டவர் கூட இருக்கிறாரு, என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆகாது, கம்முன்னு இருங்க அப்படின்ட்டார். என் வீட்டுக்காரமாக்கும் ஒரு பக்கம் பதறது, அக்காவுமாரு ஒரு பக்கம் பதறாங்க. ஆனாலும் ஆண்டவர் கூட இருக்கிறார், ஒன்றும் ஆகாது, சாப்பிடுங்கன்ட்டார். நானும் அப்படியே சாப்பிட்டேன். சரி எப்போ மயக்கம் போட்டு விழ போகிறோன்னு தெரியலையானே அந்த ஒரு பயம் கிருன்னு வருமோ அப்படின்னு அப்படியே பயந்துக்கிட்டே இருக்கிறேன். லட்டையும் 3 சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அக்கா நல்லா ஒரு கப்பு, பெரிய கப்பு, அந்த கப்பு நிறையா நல்லா பாலில் தூக்க காப்பி போட்டு அது நல்லா சர்க்கரை போட்டு அவருக்கு ஒன்று கொண்டாங்க அப்படின்ட்டார். அவங்க அக்காமார்களே பிரதர் வேணாம் பிரதர், அவர் விட்டுருங்க, அவர் போக்கில் விட்டு போடுங்கன்றார், நீங்கள் எட்டுவாங்க அப்படின்ட்டார். டக்குன்னு அக்காவும் போட்டு கொண்டாந்துட்டாங்க, அதையும் குடித்தாச்சு. குடிச்சு காலையில் 11 மணிக்கோ 12 மணிக்கோ போய் மதியம் அங்கேயே சாப்பிட்டு இதையும் சாப்பிட்டு சாயந்தரமும் திரும்ப டீயும் குடித்து எல்லாம் இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் கையை கட்டிட்டு அவருக்கு முன்னாடி உட்காந்துருக்கேன். என்னடா ஆக போகுது தெரியலையே, மயக்கம் போட்டு விழுந்துருவோமா, சோழி முடிஞ்சா அப்படின்னு சொல்லி பக்குன்னு பயந்துகிட்டே இருக்கிறேன். அவரும் அன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலை, பேசிக்கிட்டே உட்காந்துருக்குறோம், ஒன்றுமே ஆகலை. கர்த்தருடைய கிருபை, அவங்களுடைய செபம், அவங்களுடைய விசுவாசம். எனக்கு விசுவாசம் இருக்குது, இருந்தாலும் பயம் இருக்குது கூடிய. எங்கே முடிஞ்சு கட்டிடுச்சோ என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, அந்த பயம் வேறு இருக்குது. அப்போ பார்த்தீங்களா
ஆண்டவர் கூட இருக்கும்போது அதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது. சுகரும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, தூக்கி போடுங்க, நைட்டு 11 மணி போங்க, வீட்டு போய் தூங்க போங்க போங்க அப்படின்ட்டார். வண்டி ஓட்ட முடியுமாலாம் எனக்கெல்லாம் எந்திரிச்சு நின்னெல்லாம் பார்த்து அங்கிட்டு இங்கிட்டு போய் பார்த்தேன். ஆக்சுவலாக சுகர் இருக்கிற ஆளுக்கு அவ்வளோ இனிப்பு சாப்பிட்டு மாத்திரை சாப்பிட்டாலும் சாப்பிடலையோ ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவை 6 தடவை கூட அந்த 11 மணிலேருந்து நைட்டு 11 ஒன் பாத் போக வேண்டி வரும். ஒரு தடவை தான் போயிருக்கேன், அதுக்கப்புறம் போகவே இல்லை. எனக்கு எப்படி இது சாத்தியம்? அதுதான் தேவன், அதுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வல்லமை, அந்த தெய்வீக சுகத்தினுடைய மகிமை, அதை நான் அன்றைக்கி அனுபவித்தேன். அப்போ அந்த சுகத்தை பெற்றுக்கிட்டு நேர 11 மணிக்கு போய் தூங்கி மறுநாள் காலையில் எந்திக்கும் போதில் ஏதோ எந்திப்பேனா எந்திக்க மாட்டேனான்னு கூட அது ஒரு சந்தேகம். ஆனால் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு திரும்பவும் அதுக்கப்புறம் விசுவாசத்தோடு கூட அதுக்கப்புறம் ரொம்ப உற்சாகமாகிடுச்சு ஆண்டவர் மேலே. அப்போ இன்னும் அதிகமாக என்னென்ன பண்ணணும்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் ஒர்க்கை முடிச்சுட்டு எப்படா டைம் கிடைக்கும் டக்குனு பிரதர் போய் பார்த்துட்டு அவங்க கூட ஊழியத்துக்கு போகும் சொல்லி அவரும் போன போட்டுருவார். பிரதர் ஒர்க்கு முடிஞ்சா வந்துடுறீங்களா, வளரண்டீங்களா, சரி ரெஸ்ட்டை போடுங்க, ஒரு 1/2 மணி நேரம் திரும்பங்க வாங்க அப்படின்றார். அப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து என்ன நடந்ததுன்றதை நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் விடுறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, பாதுகாப்பாராக. ஆமென்.